இந்த வருஷம் நீங்கள் ஸ்தானங்களிலே அமர்கிற ஒரு வருஷமாக, உயர்ந்த இடங்களிலே அமரச் செய்கிற ஒரு வருடமாக இந்த வருஷம் இருக்கட்டும். ஆமென், ஆமென். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஒரு விஷயம் கூட கமல, இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் நீர், நான் பார்த்து உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் நீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. எல்லாரும் சொல்லி, இதுவரை என்னை நடத்தினீரே, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம், என் குடும்பம் எம்மாத்திரம். தாவீது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த பொழுதும், ராஜாவாய் இருந்த பொழுதும் அவரால் சொல்ல முடிஞ்சது, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்று. ஆமென். எந்த உயரங்களுக்கு நாம் சென்றாலும் நம்முடைய நன்றியும், நம்முடைய கனமும், நம்முடைய மேன்மை எல்லாம் அவருக்கே சொந்தம். ஆமென். சொல்லுங்க, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் பெரியவில் ஆண்டவரே. பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர், ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீர், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. சொல்லு, இதுவரை, இதுவரை என்னை நான் எம்மாத்திரம். எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோட சொல்லுங்க. இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கும் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதுங்க. எதற்கு முன்பதாக தெரியுமா? கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கும் திட்டத்திற்கு முன்பதாக நீங்க போட்டுக்கிற திட்டம் ரொம்ப ரொம்ப சின்னது. ஆமென். நினைத்து கூட பார்க்க முடியாத மேன்மைகளையும் உயர்வுகளையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவர். எல்லாரையும் சேர்ந்து பாடுவோமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென செய்யாதா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென, உன் திட்டம் கண்டவுடன், உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம், என் திட்டம் ஆசைகள் சிறியதென, திட்டமானவரே, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய்
ஏமாற்றியதற்கு நான் எம்மாத்திரம். என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் குடும்பம் அவங்க மட்டும் பாட்டோம். இதுவரை என்னை நடத்தியதற்கு, இதுவரை என்னை சத்தத்தை உயர்த்தி இதுவரை என்னை சுமந்தீரே, நான் எம்மாத்திரம். என் குடும்பம் எம்மாத்திரம். நல்ல ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டி கொடுங்களேன். இதுவரைக்கும் எந்த கிருபை சுமந்ததோ அது இனிமேலும் உங்களை சுமந்து செல்லும். ஆமென். இன்றைக்கு தேவைக்காக நல்ல கேளுங்க. ஆல் மை டியர் யங் பீப்புள், ஆல்சோ தி ஃபேமிலிஸ். ஒருவேளை இந்த வருஷம் ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இந்த அற்புதத்தை கொண்டு வாங்க, இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்கன்னு ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? நீ நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவைக்கு ஜெபிக்கிற உனக்கு நல்ல கேளுங்க, கர்த்தர் தரும் பதிலோ அது இன்றைக்கு மாத்திரம் உன்னை சந்திக்கிறதா இல்லாமல் தலைமுறை தலைமுறையாய் உன்னை சந்திக்கிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். மேலான திட்டங்களை அவர் தந்து உன்னை நடத்துவார். ஆமென். நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. கையை உயர்த்தி. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். இது உங்க ஜெபமா இருக்கட்டும். 2026 ஆண்டவரே, என் பலன் அல்ல, உம்முடைய கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. செந்தூரமா என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? என்னை அழைத்தவரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, தேடி வந்து என்னை தொட்டீரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவோமா? உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே இயேசுவே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுதபோது தாங்கின கிருபை, தள்ளாடி நடந்தபோது நம்மை சுமந்த கிருபை, கதறி அழுது அடுத்த வழியே தெரியல ஆண்டவர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நமக்காக பாதைகளை திறந்த கிருபை இது. எல்லாரும் சேர்ந்து சதனோட உயர்த்தி. தனிமையில் அழுதபோது என்னை கேட்டு நீங்க வந்தீங்களா ஆண்டவரே? பண்ணலாமா? தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை.
one last time everyone together. உங்க கிருபை உங்க கிருபை உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. இயேசுவே நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீ என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி. எல்லாரும் நீங்க மாத்திரம் சொல்லுங்களா, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. My dear young people, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேடி வருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் நாமம் இயேசு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். உன்னை கழுவி சுத்திகரித்து தன் மகனாக மகளாக சேர்த்துக் கொள்ள அவருடைய அன்பு போதுமானதாக இருக்கிறது. அவர் உன்னை ஒரு நாளும் மறக்கவே இல்லை. உனக்காக கால் கடுக்க தாண்டி எங்க இருந்தாலும் அவர் உங்களை தேடி வருவாரு, உங்களை தொடுவாரு, உங்களை அபிஷேகிப்பாரு, உங்களை உயர்த்தி வைத்து மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவனர். எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உங்க நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Good night guys, God bless you. See you.